எப்பயுமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த டீசர்லேயே வந்து இட்லி இதை உடச்சது தட்டி விட்டது அதெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் இதில் டைரக்ட் அட்டாக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஏகே வர்றார் வழிவிடு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அப்படியே தளபதி ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுல. அந்த அப்படி புரிஞ்சுக்க வேணாம், அவங்க எப்படி புரிஞ்சுட்டு செஞ்சாங்க நமக்கு தெரியாது. பட் விஜயுமோ விஜய் ஃபேன்ஸுமோ அப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு விஜய் சினிமால இருந்து இல்லையா. ஸோ இருக்கிற வரைக்கும் அவர் வந்து இவங்க 2 பேருக்குமான போட்டியில விஜய் கரியரை முடிக்கும் போது கமர்ஷியலே அவருக்கு மேலே தான் இருக்கிறார். விஜய் கொடுத்த கலெக்ஷன் அஜித்னு கொடுக்கல, நெருங்க கூட இல்லை இல்லையா. ஸோ அதை முடிச்சு ரிட்டையர்ட் ஆகிற டைம்ல நீங்க வந்துட்டு அவரை வழிவிடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி வழிவிட்டு போயாச்சு இல்லை. அது அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை நீங்க விஜயோட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபேன்ஸுக்கு சொல்றேன், அவர் ஆல்ரெடி வெளிவிட்டார், இனிமேல் நீங்க பாத்துக்கோங்கன்ட்டு இல்லையா. துப்பாக்கி கூட வேற யாருக்கோ கொடுத்துட்டு போயாச்சு. ஸோ இருக்கிற வரைக்கும் அவர் நம்பர் 1 தான் இருந்துட்டு போயிருக்காரு. தட் மீன்ஸ் அஜித் விஜய் கம்பேர் பண்ணும்போது அந்த இமேஜாவும் அந்த கமர்ஷியல் கலெக்ஷனாகவும் சொல்றேன் இல்லையா. ஸோ அதனால அப்படி நம்ம பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஒரு காலகட்டத்தில் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பீரியடுக்கு ஓகே. இந்த டைம்ல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சிம்பு தனுஷ் பீரியட்லாம் வந்து பயங்கரமா படத்திலே ரெஃபரன்ஸ் 2 பேரும் மாத்தி 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 வைப்பாங்க. விஜய் அஜித்துக்கு நிறைய இருந்திருக்கு மாத்தி மாத்தி. வந்து அஜித்லாம் உனக்கு என்ன பாட்டுலாம் பாடி இருக்கிறாரு, யூ கேம் ஓவர்லாம் காமிப்பாரு, இப்படி எல்லாம் அந்த பாட்டுல பண்ணாரு. அஜித் உன் தலை, விஜய் வந்து தலை வால் யாரை கூட்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசுவாரு. இந்த மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணாங்க.